கூட்டணியை முதல்ல முடிவு பண்ண வேண்டாமாங்க, சீட்டை முடிவு பண்ண வேண்டாம். வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கூட்டணின்ற அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்லி ஃபைட். இந்த மண்ணை 50 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு பெரிய கட்சி, அவங்க இந்தியாவில் ஆளாத மாநிலங்களே கிடையாது. ரொம்ப இயல்பாக ராகுல் காந்தி ஒரு நாள் வராரு, அப்படி குளத்தில் குதிக்கிறாரு, அங்கே மீன் பிடிக்கிறாரு, எவ்வளவு எளிதாக கனெக்ட் ஆகுறாரு ஒரு தலைவர். அப்போ அதோடு சேர்ந்து இந்த தேர்தல் வேலைகளும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்துறது, இடங்களை முடிவு பண்ணதெல்லாம் தமிழக காங்கிரஸ் கட்சியா, அகில இந்திய தலைமையா? ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியோட எல்லா கூட்டங்களையும் கலந்துக்க தானே செஞ்சது. அவங்க இந்தியா கூட்டணியோட அங்கம் தானே. ஏன் டெல்லியில் கூட்டணி வைக்கல? கரூர் நெரிசல் மரணம் நடக்குது. ஐயா விஜய் ஒரு வீடியோ போட்டு நேரடியாக முதல்வர்கிட்ட சவால் விட்டுறாரு. ராகுல் காந்தி ஐயா விஜயோட லைனில் போனார். நான் இங்கே இருப்பேன், வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்றார். இந்த நேரத்தில் நீங்கள் அவர் லைனில் போவீங்களா? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜகவை எதிர்க்கிறவர்களுக்கு நாம மட்டும்தான் ஒரே ஒரு அடைக்கலாம். அவர் ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு, அவர் பீகார் தேர்தலுக்கெல்லாம் வரமாட்டார். இல்லைன்னா அவங்க ஒரு ரீஜனல் பார்ட்டியோட லீடர் மேலே உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லையும் கேஸ் போடுவாங்களா? 2 பேரையும் சம தூரத்தில் வச்சு விலகிருங்க. அது அரசியல் ரீதியாக திமுகவுக்கு நல்லது தானே. அதில் என்ன பாதகம் வந்துட போகுது? ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்கறதும், வேங்கவேலுக்கு ஏன் போலன்னு கேட்கறதும் அந்த ஒரு சலசலப்பு நடக்குது. கம்யூனிஸ்ட் திமுக சண்டை நடக்காத நாளே இல்லை. கேரளாவில் ஒரு காங்கிரஸ் முதல்வர், பாண்டிச்சேரியில் ஒரு தாவேகா முதல்வர், தமிழ்நாட்டில் ஒரு திமுக முதல்வர் இருந்துட்டு போட்டோம். ஒன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். பீகார் தேர்தல் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. எதிர்பார்த்த முடிவுகள் வந்ததா, எதிர்பாராதது நடந்ததா என்பதை குறித்து மூத்த பத்திரிகையாளர், செஃபாலஜிஸ்ட் என்று பல்வேறு பரிணாமங்கள் கொண்ட அண்ணன் பெருமாள் மணி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? நேரடியாக கேட்டுருவோம். பீகார் முடிவுகள் என்ன சொல்லுது? இந்த எக்ஸிட் போல் வந்தப்போ ஒரு தொலைக்காட்சியில் நான் சொன்னேன், இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 135லேருந்து 150, 60க்குள்ளே கொடுத்துருந்தாங்க. பீகார் தேர்தல் போகிற போக்க பார்த்தா ஒன்று பாஜக 180 ஆரம்பித்து என்டிஏ கூட்டணி மேலே பார்த்து போகணும், இல்லைன்னா கடந்த முறை போல் தேர்தல் நெருக்கமாக யாருக்கு எவ்வளோ அந்த மாதிரி. ஏன்னா போன முறை 0.03% தான் வித்தியாசம். அப்படி நெருக்கமாக தான் இது இருக்கும். இந்த மாதிரி பாஜக ஒரு 135 சீட்டு அல்லது 150 சீட்டு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட அங்கே கேட்டாங்க, எல்லா எக்ஸிட் போலும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அது பல முறை கருத்து கணிப்பு தவறாக இருக்குது. ஒன்று பாஜக 180 ஆரம்பித்து மேலே பார்த்து போவாங்க, அல்லது கடந்த தேர்தலை போல் ஒரு நெருக்கமாக ஒவ்வொரு கட்சிகளும் அந்த இடங்களை வருவாங்கன்னு. இந்த தேர்தலை நான் 2ஆக தான் பார்க்குறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு நேர்த்தியாக இந்த தேர்தலை கையாண்டது, இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை எப்படி கையாண்டது, இந்த இரண்டுக்குமான வேறுபாடாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று இது ஏதோ ஒரு கடைசி நேரத்தில் ஒரு போல் மேனேஜ் பண்ணி ஒரு தேர்தல் நடந்து அப்படி போச்சு அப்படிலாம் இல்லை. பீகாரில் 20 வருஷமாக நிதிஷ் ஜேபியினுடைய மாணவர்கள்லேயே ரொம்பவும் ஆர்கனைஸ்டு திங்கர். அவர் பல நிகழ்வுகளில் திரைக்கு பின்னால் இருந்திருக்காரு. ரொம்ப தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒருவர். அவர் இப்போ வெவ்வேறு ரயில்வே துறையை வகித்த போது அவர் செய்த பணிகள்லாம் மிகப்பெரிய பணிகள். ஆக அப்படி பார்க்குற பொழுது அந்த 20 வருஷத்தோட ஒரு கண்டினியூஷனில் ஒரு அலுப்பு இருக்குது, ஒரு சலிப்பு இருக்குது, மக்களுக்கு சின்னதாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதே நேரம் ஒரு இளம் தலைவரான ஐயா தேஜஸ்வி ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தாரு, ஒரு மொமெண்டம் இருந்தது. ஆனால் அந்த மொமெண்டம் கூட்டணி கட்சிகளால் என்னவா மாறுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஓட்சோரியை ஒரு பெரிய பிரச்சனையாக காங்கிரஸ் பேசிக்கொண்டே இருக்குது. அப்படி காங்கிரஸ் ஓட்சோரியை பெருசாக பேசியதனுடைய விளைவாக பீகாரினுடைய ஆதாரமான பிரச்சனைகள் பெரிதாக தேர்தல் நேரத்தில் பேசப்படவே இல்லை. அவங்க சொல்லலாம் நாங்கள் அதை ஆனால் அவங்க ஓட்சோரியை தான் பெருசாக பேசுகிறாங்க. பிரதானமாக எடுத்து பீகாருக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது, தேர்தல் வருகிறது, யார் முதல்வர் வேட்பாளர்னு ஒரு குழப்பம் இருக்குது. எங்க முதல்வருக்கு எங்கே போயிட்டீங்க? கூட்டணியை முதல்ல முடிவு பண்ண வேண்டாமாங்க, சீட்டை முடிவு பண்ண வேண்டாம். வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கூட்டணின்ற, அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்லி ஃபைட். இதெல்லாம் அவன் ஒரு பாரதிய ஜனதாவை வீழ்த்துறதுக்கு புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே படுத்துக்கன்ற மாதிரி காங்கிரஸ் ஒரு விஷயத்த சொல்லுது. ஆனால் என்ன நடக்குன்னு பாருங்க,
தேஜஸ்வி ஒரு இளம் தலைவர். இந்தியா கூட்டணி கூட்டம் எங்கே போனாலும் ராகுல் பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு, அந்த இணக்கத்தை காட்டுறாரு. ஐயா லாலு வந்து பல வருடங்களாக காங்கிரஸ் குடும்பத்திற்கு எவ்வளவு விசுவாசமான தலைவர், வார்த்தை எதுவும் சொல்ல தலைவராக இருந்து இவ்வளவும் இருந்து ஒரு மொமெண்டம் இருக்குது. 36 வயசில் ஒருத்தர் ஒரு முதல்வர் வேட்பாளராக வாய்ப்பும் இருக்குன்ற நிலைமையில் கூட்டணியை முதல் கட்ட தேர்தலோட வாக்கு வேட்பாளர் விண்ணப்பங்களை கொடுத்து அதை வாபஸ் வாங்கி முடிக்கிற வரைக்கும் பேச்சுவார்த்தை ஒன்றுமே நடக்கலை. அதற்கு பிறகு நடக்கு அந்த கூட்டணி இந்த தொகுதிகளில் போட்டிக்கிட்டவங்களை வாபஸ் வாங்கவும் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு ஒரு பேர் வை, ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு வை. எதுக்கு ஒன்றுமே புரியலை. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற ஜேஎம்எம் ஒரு 5 தொகுதி தாங்கன்னு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. ஓப்பனாகவே கேட்குறாங்க அவங்க. 5 தொகுதி, அதை நான் நெகோஷியேட் பண்ணி 3ஆவோ 4ஆவோ கூட 2 கூட கொடுங்க நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் எதுவுமே அதில் கண்டுக்கல. அப்புறம் அவங்களே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடலை, எங்களை வந்து அவங்க யாருமே எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லைன்ட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. எம்ஐஎம்மோட ஐயா ஒவைசி என்ன சொல்கிறாரு, 6 சீட்டு கொடுங்கன்னு கடிதம் கொடுத்தாங்கிறாரு. இன்னைக்கு அவங்க முன்னிலையில் இருக்காங்க 5 சீட்டில், நீங்கள் 6 சீட்டு கொடுங்கன்றாரு. அவர் 100 சீட்டு போடுறேன்னு சொல்லி அப்புறம் இறங்கிலாம் வந்து இப்போ நீங்கள் பல காலமாக என்ன சொல்கிறீங்க, சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறடிக்கப்படுகிறது. இப்போ அவரே வந்து நான் கொடுக்குறேன்றாரு, அவருக்கும் இடம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் முதல்வர் வேட்பாளரை எப்போ அறிவிக்கிறது? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியாவது சொல்லணும் குறைந்தபட்சம். அதெல்லாம் எப்படி பண்ணோம்? இந்த மண்ணை 50 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு பெரிய கட்சி, அவங்க இந்தியாவில் ஆளாத மாநிலங்களே கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இருங்க நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம்லாம் ஆரம்பித்து முதல் கட்ட வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சு அதை வாபஸ்லாம் வாங்கி வேட்பாளர்கள்லாம் முடிவான பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா அசோக் கெலாட் வந்து இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி கூடவே இன்னொருவரை வந்து துணை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாரு. இவங்க சொன்னதுக்கு அடுத்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பொறுப்பாளர் அவரை வந்து அவர் கேபிஎம்ஜி போன்ற பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்தவர், அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் சார்பாகவும் ஒரு துணை முதல்வர் வேட்பாளர் போடப்படுவார்கள், அதை நாங்கள் தேர்தலுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நேர்த்தியாக கையாள வேண்டிய ஒரு தேர்தல். ரொம்ப இயல்பாக ராகுல் காந்தி ஒரு நாள் வராரு, அப்படி குளத்தில் குதிக்கிறாரு, அங்கே மீன் பிடிக்கிறாரு, எவ்வளவு எளிதாக கனெக்ட் ஆகுறாரு ஒரு தலைவர். அப்போது அதோடு சேர்ந்து இந்த தேர்தல் வேலைகளும் நடந்ததுன்னு வைங்களேன், எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். இல்லை இப்போ எனக்கு நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ராகுல் காந்தியோட அப்ரோச் நல்லா இருந்தது, ஆனால் பீகாரில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட அப்ரோச் அந்த அளவு கொஹிசிவாக இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நீங்கள் சொல்கிறத? இல்லை இந்த கொலோசல் ஃபெயிலியருக்கே ராகுல் காந்தி தான் காரணம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்களே, இந்த 2 வாதத்தில் நான் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்துறது, இடங்களை முடிவு பண்ணதெல்லாம் தமிழக காங்கிரஸ் கட்சியா அகில இந்திய தலைமையா? ராகுல் அகில இந்திய தலைமை தானே. அப்போ பீகார்லேயும் அதான நிலைமை. அப்போ இந்த தோல்வி ராகுல் காந்தி தானே பொறுப்பு. போன தடவை அவர் நல்லா கனெக்ட் ஆகிறாருன்னு சொல்கிறது வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? சார், அவர் ஒரு இடத்துல ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுறாரு, மாணவர்களோட உரையாடுறாரு, ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறாரு. ஆனால் தேர்தல் வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, களப்பணின்னு ஒன்று இருக்குல்ல, இயக்க அரசியல் பாணியாகவே இருக்குன்றீங்களா? கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே எப்படி செயல்படுறாருன்னு பாருங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பீகாரை விட்டு கொஞ்சம் டெல்லிக்கு வாங்க, ஆம் ஆத்மி கூட்டணி இருக்கா இல்லையா? நாங்கள் ஹரியானாவில் கூட்டணியில் இருக்கோம், ராஜஸ்தானில் ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியோட எல்லா கூட்டங்களையும் கலந்துக்க தானே செஞ்சது. அவங்க இந்தியா கூட்டணியோட அங்கம் தானே. ஏன் டெல்லியில் கூட்டணி வைக்கல? சரி, தனியார் காங்கிரஸ் எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு? 6%. ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? 4%. அப்போ என்ன அரசியல் இது? ஒன்றுமே புரியல. நீங்கள் வந்து அப்போ ஆம் ஆத்மி கிட்டையும் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. இப்போ இங்கே வந்து ஆர்ஜேடி வந்து ஒரு இளம் தலைவர், அவ்வளோ மொமெண்ட்டாக இருக்குது, வேலைவாய்ப்பு பிரச்சனை பற்றி பேசுகிறாரு. இங்கே பல விவாதங்கள் விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலுமே கூட எப்படி வந்து ஐயா அகிலேஷ் வந்து அவருடைய தந்தையுடைய கட்சியை நவீனமாக கட்டமைச்சாரோ, அதே போல் இவரும் இவருடைய தந்தையினுடைய கட்சியை வந்து நவீனமாக கட்டமைச்சு வச்சிருக்காரு. பாரம்பரியமான கட்சி, பேர் போன கட்சி, புது கட்சி கிடையாது. அந்த எம்ஒய்ங்கிற ஃபார்முலாவை தாண்டியுமே பலருக்கும் கட்சியை எடுத்து செல்லணுங்கிற முனைப்போட செயல்படுகிறார் முஸ்லீம் யாதவ். அதை தாண்டியுமே அவங்க போகிறாங்க. அப்போது நீங்கள் வந்து தேர்தல் வேலைகளில் எவ்வளோ வேகம் காட்டணும், எவ்வளோ முன்னாலேயே இடங்களை பகிர்ந்திருக்கணும். ஐயா சிராக் பாஸ்வானுக்கு என்டிஏ கூட்டணியில் 29 இடங்களை கொடுக்கறதுக்கு ஹெச்ஏஎம் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்குது, ஐயா மாஞ்சியோட கட்சி.
ஆனா அவர் ஜித்தன் பேசுறாங்க, உட்கார்ந்து பேசுறாங்க, இருங்க நம்ம போலாம், 29 இடத்த அவர் கொடுக்குறாரு. அவரும் சொல்றாரு எனக்கும் துணை முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இருக்குன்றாரு. ஐயா சிராக் பாஸ்வானுக்கும் அந்த எண்ணம் இருக்கு. இது எல்லாமே நடக்குதுங்க. ஆனா நீங்க வந்து இதுல என்ன நடந்துக்கிறீங்க? இந்த பெரிய அண்ணன் மனப்பான்மை தான் பெரிய இர்க்கிங் ஃபேக்டராக முடியுதா சார்? ஏன் கேட்குறோம்னா, இந்த போக்கு வந்து ஒரு மாநிலத்தில் இல்லாமல் ஒரு இடத்துலையும் இது நடக்குது. இப்போ இந்த இடத்துல இப்போ தமிழ்நாடு வந்து சொல்கிறீங்க, அது ஒரு எக்ஸப்ஷன் வச்சுக்குவோம். மீதி எல்லா இடத்துலையும் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இருங்கன்னு சொல்லி மாநில கட்சிகளை வந்து இவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கோ இல்லை மாநில கட்சிகளை விட ஒரு ஹேண்டு நாங்கள் சுப்பீரியர்னு காட்டுறதுக்காக இவங்க எடுக்கிற இந்த முனைப்புகள் வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆதா? ஆமாம், அப்படி தானே இப்போ நடந்துட்டுருக்கு. நீங்கள் அவங்க கட்சிக்குள்ளேயே பாருங்களேன். எப்படி அவரோட உற்ற நண்பர் சிந்தியா ஜோதிராதித்ய இல்லையா, உற்ற நண்பர், ஒரே ரொம்ப 2 தலைமுறை நட்பு, மாதவராவ் சிந்தியாவிலேருந்து 2 தலைமுறை நட்பு அவங்க குடும்பத்துக்கு இல்லைங்களா. அந்த அவங்களோட பேலஸ், குவாலியர் பேலஸ்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி மற்றவர்களோட கார் போக முடியாது. ஆனால் ஐயா ராஜீவ்காந்தியோட கார் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நட்பு பாராட்டியவர்கள். என்ன நடந்தது மத்திய பிரதேச தேர்தலில்? மத்திய பிரதேச தேர்தலில் முதல்வர் வேட்பாளரில் எவ்வளவு குழப்பங்கள் வந்தது. ஐயா இவர் சச்சின் பைலட்டுடைய பையன் வந்து எவ்வளவு அதிருப்திக்குள்ளானார் ராஜஸ்தானில். என்ன நடந்தது? அப்போ அவங்க கட்சிக்குள்ளேயும் இது நடக்கு, கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் இது நடக்குது. அப்போ எங்கே பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. நீங்கள் இவ்வளவு நெருக்கமான தேர்தல், போன முறை 0.03% தான் விட்டுருக்கீங்க சார். வெளிப்படையாக கேட்குறேன்னா, மன்மோகன் சிங் ஒரு கட்டத்தில் காங்கிரஸில் அனுபவிச்ச ஒரு கசப்பான சூழல்கள் மாதிரியே அவங்க கூட்டணி கட்சியினரும் அனுபவிக்கிறாங்களா? ரொம்ப வெளிப்படையாக கேட்குறதுண்ணா சார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கரூர் நெரிசல் மரணம் நடக்குது சார். கரூர் நெரிசல் மரணம் நடக்குது. ஐயா விஜய் ஒரு வீடியோ போட்டு நேரடியாக முதல்வர்கிட்ட சவால் விட்டுறாரு. ராகுல் காந்தி ஐயா விஜயோட லைனில் போகிறாரு. அது திமுக சொல்லி தான் போனோம், திமுகட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போனோம், திமுகவுடைய கான்சென்சஸ் எடுத்து தான் போனோம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது சார். அப்படி எடுத்துகிட்டு போகலாமா? நான் கேட்குறேன், அப்படி எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எடுத்துகிட்டே போனீங்கன்னு வச்சுக்கணும், அல்லது பேசிட்டு தகவல் 2029க்கான ஒரு மெகா கூட்டணி ஒருங்கிணைவுக்கு அந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம்ல சார்? அது கேட்டாது அப்படிதான் இல்லை சார். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஸ்டாலின் அங்கிள்னு அட்ரஸ் பண்ணுறாரு. நான் இங்கே இருப்பேன், வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்றாரு. இந்த நேரத்தில் நீங்கள் அவர் லைனில் போவீங்களா? சரி, அதே மாதிரி இன்னொரு கூட்டணி கட்சி அவர் லைனில் போனால் ஏற்றுப்பீங்களா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி ஐயா விஜயோட லைனில் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதை அப்படியே சாதாரணமாக வெளிப்படையான திமுக சொல்லிட்டு போயிட முடியுமா? விசிகா பேசிட முடியுமான்னு கேட்குறீங்க. யாரோ ஒருத்தருங்க, யாரோ ஒரு தலைவர் இவர் லைனில் நான் போனேன்னு போயிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன்றது ஏற்புடையதாக இருக்குமா? கூட்டணி தர்மத்துக்கு எதிராக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீ சந்தேகமே இல்லை, இந்தியாவை 50 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி, 50 ஆண்டு காலத்துக்கும் மேலாக ஆண்ட ஒரு கட்சி, பாரம்பரியம் எல்லா மாநிலங்கள்லையும் நீங்கள் வந்து ஆண்டிருக்கீங்க. ஆளாத மாநிலம் கிடையாது. அப்படி உங்களுக்கு பல சிறப்புகள் இருக்குது, எல்லாமே ரைட்டு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கூட்டணி கட்சிகளை, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜகவை எதிர்க்கிறவர்களுக்கு நாம மட்டும்தான் ஒரே ஒரு அடைக்கலாம், நாம தான் மாற்றா இருக்க முடியும், நம்மளை விட்டால் வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் யோசிக்க வேண்டாமா? நம்ம ஏன் இங்கே இருந்து பாஜகவையும் பகைச்சிக்கிட்டு நம்ம இங்கேயும் இருந்து அதை, இப்போ ஐயா தேஜஸ்வி எவ்வளவு தூரம் வந்து ஐயா ராகுல் மேலே பிரியமாகவும் அன்பாகவும் இருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருக்கு நீங்கள் அதை திரும்ப செய்யக்கூடிய நேரம் எது? அவரை முதல்வராக இவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரைக்கு இவர் கரெக்டாக போனார் தேஜஸ்வி. எங்க எல்லாருமே பண்ணுறாங்க. அந்த ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு ரேலிக்கு இவர் போகாத ஒரு அடுத்த நாளே ஓட்சோரி நடக்குதுங்க. அதுக்கு அடுத்த நாள் அவர் வந்து லோக்கலில் ஒரு ரேலி வச்சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரேலிக்கு கூட போக வேணாங்க, வந்து அறிவிக்க வேண்டாமா? உங்ககிட்ட எவ்வளோ ஒரு டெல்லிக்கு வராங்க, லாலுவினுடைய குடும்பம் வந்து டெல்லிக்கு வருது, மொத்தமாக வராங்க, வந்து ஒரு வழக்கு விஷயமா வராங்க. அப்போ சந்திக்கணும்னு நேரம் கேட்குறாங்க. அப்போ தான் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரம். சந்திச்சாங்களா? அவங்க எங்கெங்கேயோ இருந்தாங்க எல்லாரும். பாஜக கிண்டல் அடிக்குது, அவர் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் பீகார் தேர்தலுக்கெல்லாம் வந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், லயன் சஃபாரி போனார்னு சொன்னாங்க. அது வந்து இது முடிஞ்ச பிறகு இது முடிஞ்ச பிறகு வந்து அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த தேர்தலை 2 கட்சிகளும் எப்படி அணுகியது? அவங்க என்டிஏலையும் பிரச்சனை இருக்குது, அவங்க முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லலை, சீட் அலோகேஷன் பிரச்சனை, சீட் அலோகேஷனில் நிறைய பிரச்சனை இருந்தது. துணை முதல்வர் சிராக் பாஸ்வானுக்கும் ஐயா நிதிஷ்குமாருக்குமே பெரிய அளவில் வந்து ஒரு இணக்கம் கிடையாது.
ஐயா சிராக் பாஸ்வானுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தது ஏனைய 2 கட்சிகளுக்கு பிடிக்கல. இப்படி எல்லாவற்றையும் அவங்க வந்து பேசி சீர் பண்ணி தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே கூட்டணி அறிவிக்கிறாங்க, தொகுதிகளை அறிவிக்கிறாங்க, வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க, ஒரே குரலில் வந்து தங்களுடைய அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அந்த இதையும் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை அணுகிய விதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? இப்படி ஒரு இந்தியாவே சொல்லுது இது ஒரு முக்கியமான தேர்தல். இன்னும் சொல்லப்போனால் ஐயா மோடி அமித்ஷா அவர்களுக்கு அந்த இணைக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல். ஏன்னா அவங்க இன்னும் தேசிய தலைவரை போடாமல் இருக்கிறத நம்ம மனசில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐயா மோடி ஐயா அமித்ஷா அவங்க இருவருக்குமே இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல். ஆனால் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற பொழுது இந்த தேர்தலை வந்து அவங்க கையாண்ட விதம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இது தமிழ்நாட்டில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஏன் இதை கேட்குறோம்னா, ஒரு பீகார் எலெக்ஷன் தானே அப்படின்னு இது விடுபட்டு தள்ளாதபடி தமிழ்நாட்டில் இருந்து கூட இந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப கூர்நோக்காக அணுகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா இந்த இதில் காங்கிரஸ் ஜெயிக்க போகிற இடங்களை பொறுத்து தான் இங்கே சீட்டு பேரங்களில் வந்து எந்த அளவு அழுத்தம் கொடுக்கப்படும், எவ்வளோ தூரம் இவங்களுக்கு அலோகேட் பண்ணலான்றதும், சில புதிய முன்னகர்வுகள்லாம் இருக்குது இல்லைங்களா? இவர் கூட்டணிக்கு இவர் வரலாம், இவங்கள்ட்ட இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்றதுக்கான இந்த சலசலப்பு, அந்த ஒரு மர்மர் இருக்குது இல்லைங்களா? இதை பற்றின டாக்ஸ் போகிறதையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற பாயிண்டில் எல்லாரும் இதை ஒத்து பார்த்தாங்க. உங்கள் கண்ணோட்டத்தின்படி இது எப்படி ரெசிப்ரோகேட் ஆக போகுதுங்க, எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது சார்? இல்லை சார், இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க வந்து அவங்களுக்கு இணக்கமாக இருந்தால், சட்டமன்ற தேர்தலில் அவங்க காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்க சிறிய கட்சிகளுக்கு இணக்கமாக இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அந்த இணக்கத்தையே நீங்கள் கையாளலைன்னா அந்த தலைவர்கள் வந்து ஏன் உங்களுக்காக ஏன் அவங்க பாஜகவை பகைச்சிக்கிட்டு இருக்கணும்? அவங்க தனியாக போகலாம். இப்போ தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் எடுத்துக்குங்க, திமுகவை எடுத்துக்குங்க. காங்கிரஸுக்கு 10 இடம் கொடுக்குது. அந்த 10 இடத்த கொடுக்காம அவங்க கூட்டணியை மறுவரையறை பண்ணி இன்னைக்கு 22 எம்பியோட டெல்லிக்கு போகிற திமுக 30 எம்பியோட டெல்லிக்கு போகுதுன்னு வைங்க, இன்னும் பெரிய பலம். எப்படியும் இன்னும் 2-3 தேர்தல்களுக்கு மத்தியில் வந்து கூட்டணி அரசு தான். யாரும் கிளீன் மெஜாரிட்டிக்கு வரப்போறதில்ல. காங்கிரஸ் அதிக இடங்களை பெற்றா கூட அறுதி பெரும்பான்மை பெறும். அதனால தான் ஒருவேளை இன்னும் அவங்களோட இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கா திமுகவுக்கு? நீங்க அது இண்டிபெண்டா ஜெயிச்சுட்டு அந்த எம்பிக்களை கொண்டு போய் எம்பிக்களோட போய் பேரம் பேசிக்கலாமே. அன்னைக்கு உங்களுக்கு இன்னும் மதிப்பும் அதிகம் இல்ல. பாஜக பேச வேண்டி வந்துரும்ல அப்படின்னா நீங்க 2 பேரையும் இல்ல, இவங்களோட மெயின் ஸ்டேவே வந்து பாஜகவுக்கு அகைன்ஸ்டா நாங்க இருக்கோம். இல்ல சார், பாஜக முடிச்சற சார், இந்த பாஜகவுக்கு அகைன்ஸ்டான நாங்க ஒரு அல்மைட்டி ஃபோர்ஸ். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் காங்கிரஸோடவே ரொம்ப ஃபியர்ஸா எதிர்க்கிற ஃபோர்ஸ் டிஎம்கே அப்படின்ற பாயிண்ட்ல இருக்கும்பொழுது இது தன்னிச்சையாக இந்த நகர்வு வந்து என்ன ஆகுது, காங்கிரஸ் கிட்ட போய் இவங்களை நிறுத்திடுது. இவங்க காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு தேர்ட் ஃப்ரண்டா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவும் விருப்பப்படலை. இவங்க வந்து ஒரு இந்திக்கு எதிரி, வடநாட்டவருக்கு எதிரின்ற மாதிரியான ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்குள்ளே போகலை. அப்படி இருக்கும்பொழுது இவங்க ஆப்வியஸாக இவங்க காங்கிரஸ் பக்கம் தானே தள்ளப்படுவாங்க. இவங்களுக்கு வேறு என்ன சாய்ஸ் இருக்குது சார்? இப்போ வந்து இங்கே பாஜக இங்கே எண்ணிக்கையில் என்னவா இருக்குன்னு பாருங்கள், காங்கிரஸ் என்னவா இருக்குன்னு பாருங்கள். ஏன் காங்கிரஸுக்காக தமிழக அளவில் பெரிய அளவில் இல்லாத பாஜகவை எதிர்க்கணும்? இப்போ திமுக இந்தியா கூட்டணியில் இருக்க போய் தானே பீகார் பிரச்சாரத்தில் திமுகவை பற்றி பாஜக பேசுது. இல்லைன்னா திமுகவை பற்றி பாஜக பீகாரில் பேசுமா? தேவையே இல்லைல்ல. சனாதன வழக்குகள் ஏன் இந்தியா முழுக்க ஐயா உதயநிதி மேலே போடப்பட்டது? இந்தியா கூட்டணியில் இருக்க போய் தானே. இல்லைன்னா அவங்க ஒரு ரீஜனல் பார்ட்டியோட லீடர் மேலே உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லையும் கேஸ் போடுவாங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. நான் என்ன கேட்குறேன், எதற்காக இங்கே பாஜக ஒரு சக்தியாக இருந்தால் அதை எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் தன்னுடன் இருக்கணும்னு நினைக்கலாம். இங்கே பாஜக ஒரு பெரிய சக்தியே இல்லை. அப்படி இல்லாத பொழுது எதிர்க்க இருக்கணும். 2வது, டெல்லியில் மாறி வர சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் பாஜகவுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இல்லை, காங்கிரஸுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி, ஒரு பட்நாயக் மாதிரி 2 பேரையும் சம தூரத்தில் வச்சு விலகிருங்க. அது அரசியல் ரீதியாக திமுகவுக்கு நல்லது தானே. அதில் என்ன பாதகம் வந்துட போகுது? நீங்கள் அந்த மாதிரி விலகி இருந்த பாலிடிக்ஸ் டிஎம்கே பண்ணதில்லை இல்லைங்க. ஒரு 2 டெக்கேட்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது வாஜ்பாய் அத்வானி இருந்த சமயத்துலேயும் ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு வந்து இருந்தது, ஒரு ஸ்திரமான ஆட்சிக்கு இவங்களுடைய சப்போர்ட் இருந்தது. டிஆர் பாலு இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வாங்கினாங்க, முரசொலி மாறன் வாங்கினாங்க. அதுக்கடுத்து சோனியா காந்தி டைம், மன்மோகன் சிங் அந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான மிக கீயான போர்ட்ஃபோலியோ வந்து இவங்கள்ட்ட இருந்தது. இது வந்து நான் ஒரு அன்அலைண்டாக, நான் பாஜக கூடயும் இல்லை, நான் காங்கிரஸ் கூடயும் அன்அலைண்டாக இல்லைன்றது வந்து டிஎம்கே மாதிரி நார்த் இந்தியன் பார்ட்டிஸ்டேருந்து மெஜாரிட்டி பெனிஃபிட்ஸ் அனுபவித்த ஒரு பார்ட்டிக்கு
பெரிய சக்ஸஸ் கிடையாது இல்லை. இப்போ ஆப்வியஸாக தே வில் சூஸ் டு பி வித் காங்கிரஸ். பாஜக போனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக கொண்டு வரக்கூடிய அந்த ஃபார் ரைட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கொள்கைகளை எதிர்க்கிறோம்னு சொல்கிற அந்த அறைகூவலுக்கு ஒரு யூஎஸ்பிக்கு வந்து ஒரு டென்ட் விடும் இல்லையா? அப்போ வேறு வழி இல்லாமல் தான் இவங்க காங்கிரஸ் பக்கம் இருக்காங்கன்னு கேட்குறேன் சார். அதில் இப்போ அதில் என்ன கஷ்டம் இவங்களுக்கு வந்து 1989 இருந்து 2014 வரைக்குமான இந்த காலகட்டம் இந்திய அரசியலில் பாஜகங்கிற ஒரு கட்சி உருப்பெற்று வந்த ஒரு காலகட்டம். இப்போ தேசிய அளவில் 2 தேசிய கட்சி இருக்குது. ஓகே, ஒன்று பாஜக, இன்னொன்று காங்கிரஸ். 89க்கு முன்னால் காங்கிரஸ் மட்டும்தான் பெரிய கட்சி. 89லேருந்து 2014 வரை பாஜக காங்கிரஸ் அப்படி உருண்டு அது திரண்டு இன்னைக்கு வந்து ஒரு புறம் 240க்கும் மேற்பட்ட இடங்களை வைத்திருக்கக்கூடிய பாஜக, இன்னொரு புறம் 100க்கும் நெருக்கமான இடங்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ். 2 கட்சி இருக்குது சார். அவங்க 2 பேருக்கும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு ரீஜனல் பார்ட்டி, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பலமான ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமே இந்த 2 கட்சிகளை விட்டு சமதூரத்தில் இருக்கிறது ஒன்றும் சிக்கல் இல்லையே. தேர்தல் அரசியலில் இந்த 2 பேராலையும் ஒன்றும் பெரிய பலன் இல்லையே களத்தில். அப்போ நீங்கள் 2 பேரோட இருந்துக்குங்க. டெல்லியில் நீங்கள் இங்கே ஒரு எம்பியை ஜெயிச்சு போங்க, டெல்லியில் ஒரு எம்பியோடு நீங்கள் போனால் கூட உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். நல்ல குரூப்பில் வந்து நல்ல இதில் போய் சேரலாம் இல்லையா? அப்புறம் வந்து வாய்ப்பு இருந்தால் அமைச்சராக கூட இணையலாம். இது இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்தியா கூட்டணின்னு சொல்லி நேஷனல் நரேட்டிவ் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்கிறது இஷ்யூ பேஸ் பண்ணி நீங்கள் காங்கிரஸ் ஒரு டெட் வெயிட் டிஎம்கேவுக்குன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க. இல்லை சார், நான் கேட்குறேன், அதான் திமுக தான் முடிவு எடுக்கணும். நான் கேட்குறேன், இப்படி நீங்கள் வந்து ஒரு தேசிய அரசியலுக்கு ஏற்பதானே தமிழக அரசியலை நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது. எந்த காங்கிரஸ் எதிர்ப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்ததோ அதே காங்கிரஸோட இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க இல்லையா? அப்போ அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் 2 கட்சிகளுக்கும் சமதூரத்தில் 2 கட்சிகளையும் வைப்பதன் மூலம் இன்னமும் உங்களோட மாநில அரசியலை நீங்கள் தீவிரமாக முன்னெடுக்க முடியும்ல. ஏன்னா நீங்கள் ஒரு மாநில கட்சியாக இருந்து மாநில உரிமைகளை கேட்பது என்பது வேறு. நீங்கள் இந்தியா கூட்டணியோட ஒரு உறுப்பினராக இருந்து மாநில உரிமையை கேட்குற போது அதுக்கு ஒரு உள்நோக்கம் சொல்ல முடியும். சரி, இப்போ பாயிண்ட் பிளாங்காக கேட்குறேன். இந்த முடிவை வச்சு டிஎம்கே வந்து ஒரு டிராஸ்டிக் மூவ் எடுப்பாங்களா? இது ஒரு பெரிய ஒரு டென்ட் இவங்களுடைய பாண்டில் அப்படின்ற அளவுக்கு பீகார் தேர்தல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தமிழ்நாடு அரசியல் ப்ளே பண்ணுமான்னு கேட்க. ஏற்கனவே சலசலப்புகள் இருக்குல்ல. இப்படி கூட்டணி திருச்சி வேலுசாமி பேசுறது விட்டுருங்க, அவர் எல்லாரும் பேசுகிறாங்க சார், பேசுகிறாங்க, திரும்ப விளக்கம் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, திரும்ப விளக்கம் கொடுக்குறாங்க. விசிகாவுக்கும் திமுகவுக்குமே இது நடக்கும் தானேங்க? இது நடக்காததெல்லாம் ஒன்றும் எங்க ஒரு பிராந்திய கட்சி திமுக பேச ஏன் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணலன்னு நீங்க கேட்கறதும், வேங்கவேலுக்கு ஏன் போலன்னு கேட்கறதும் அந்த ஒரு சலசலப்பு நடக்குது. கம்யூனிஸ்ட் திமுக சண்டை நடக்காத நாளே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, காங்கிரஸ் திமுகவுடன் உரையாடுவதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய கட்சிகள் திமுகவுடன் உரையாடுவதற்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. பொலிட்டிக்கல் டிஎன்ஏல இருக்குது. திமுகங்கிறது இங்கே இருக்க திமுகவுக்கு தெரியும், நம்ம தான் இங்கே பெரிய கட்சி, மாநில ஒரு பெரிய கட்சி. நம்ம கூட ஏனைய கட்சிகள் மாநில கட்சிகள் உரையாடுவது அல்லது கம்யூனிஸ்டுகள் இன்றைய சூழ்நிலையில் உரையாடுறது வேற. ஆனால் காங்கிரஸ் தன்னுடன் உரையாடுவது என்பது வேறு. அது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா இந்த முடிவுகள் கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். பீகார் முடிவுகள் என்பது பீகாரோடு நின்று போகிற ஒரு விஷயம் இல்லை, அதனுடைய தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்கும். என்ன இறுதியான ஒரு கேள்வி, பிஜேபி வந்து ஒரு மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்கன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய பொலிட்டிக்கல் மூவ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு மாதிரியான ஒரு பிசகான ரிலேஷன்ஷிப் ஏடிஎம்கே கூட இருந்தாலும் எலெக்ஷன் வரும்பொழுது டிஃப்ரென்சஸ் அசைட் அவங்க அந்த களம் கண்டுருவாங்கன்றது நமக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த தொடர்ச்சியாக டிஎம்கேவிலிருந்து நகர்ந்து காங்கிரஸ் வந்து விஜய் நோக்கி போகுது. விஜய் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஏன்னா கேரளாவில் அவருக்கு இருக்க அந்த ஃபேன் ஃபாலோயிங் ஒரு பக்கம், அடுத்து ஒரு புது பார்ட்டிகிட்ட பேசுறது, பிரஜாராஜ்யத்தை வந்து சிரஞ்சீவி எப்படி உள்ள வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரி இவங்க கூப்பிடலாம். இந்த டாக்ஸ் எல்லாம் எதை காட்டுதுங்க? இதில் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கா, இல்லை சும்மா வந்து ஒரு ஷாக் வேல்யூக்காக சொல்லப்படுற விஷயங்களா இது? இல்லை, அவங்களுக்கு அதாவது காங்கிரஸோட மனசில் என்ன இருக்குன்னா, நம்ம தாவேகாவோட போனால் ஒரு இன்னமும் அதிக இடங்களை பெறலாம், நம்மளை வந்து ஒரு பெரிய கட்சியாக பொசிஷன் பண்ணலாங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த எண்ணத்தை வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கேரள அரசியலில் வந்து இந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றால் முதல்வராக வருவதற்கான வாய்ப்பு வந்து ஐயா கேசி வேணுகோபாலுக்கு பிரகாசமாக இருக்குது. அவர் கேரளாவை சேர்ந்தவர். அவர் இன்றைக்கு காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர்களில் மிகவும் அதிகாரமிக்க ஒரு தலைவராக அவர் இருக்கிறார்.
அப்போ அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு எண்ணம் இருக்கலாம்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு 15-20 சீட் அதிகமாக கிடைச்சா தொடர்ந்து 2 முறை கேரளாவில் இதுவரை இல்லாத வகையில் கம்யூனிஸ்ட்டுகள் வந்திருக்காங்க. அப்போ இந்த முறை அது காங்கிரஸுக்கான வாய்ப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாண்டிச்சேரியில் தாவேகாவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணிக்கு ஒரு ஒப்பந்தத்தில் கூட வரலாம். தாவேகாவை பாண்டிச்சேரிக்கு தரேன்னு சொல்லலாம். எங்களுக்கு நீங்கள் வந்து கேரளாவில் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு கேம்பிட் தானே, ஒரு ஒரு கிட்டத்தட்ட தியாகம் பண்ணுற பாயிண்ட்டுக்கு போய் ஆகணும் இல்லை. இல்லை, இந்த 2 தேர்தலை பார்த்துட்டு அவங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கலான்னு கூட நினைக்கலாம்ல. ஓகே. ஏன்னா அவங்களுக்கும் வந்து கேரளாவில் ஒரு தேர்தல் வருது. அதனுடைய நிச்சயமாக ஐயா கேசி வேணுகோபால் அந்த மாநிலத்தை சார்ந்தவர். இப்போ ஒரு சில டெல்லி நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து அங்கே ஒரு முதல்வராகக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஏன் வந்து இதை விடணும்? நீங்கள் பாண்டிச்சேரியோட பேரம் பேசலாம்ல. கேரளாவில் ஒரு காங்கிரஸ் முதல்வர், பாண்டிச்சேரியில் ஒரு தாவேகா முதல்வர், தமிழ்நாட்டில் ஒரு திமுக முதல்வர் இருந்துட்டு போட்டோம். நம்ம வந்து 2029 இந்த கூட்டணிகளை மறுவரையறை பண்ணிக்கலான்னு கூட அவங்க வந்து ஒரு திட்டம் போடலாம் இல்லைங்களா? அதற்கான வாய்ப்பு இருக்க தானே செய்யுது. அரசியலில் வந்து எல்லாம் பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. அப்போ அதை அவங்க நிச்சயம் யோசிப்பாங்களே. ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற டெல்லி தலைமைக்கு நெருக்கமானவர்கள் வேற ஒரு குரலை தானே தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம இணைச்சி தானே பார்க்க முடியும். ஒன்றையும் தனியாக விட்டுட்டு நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? நன்றி சார், ரொம்ப அருமையான வாதங்கள் எங்களுக்கு எடுத்து வச்சிங்க. அரசியல் எப்படி இந்த இது பயணிக்குதுன்றதை வரும் வாரங்களில் பார்ப்போம். நன்றி. நன்றி. Subscribe to One India and never miss an update.